சிலுவையை சுமத்தல். அவர் திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கின்றாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மத்தேயு 16:23, 24, 25. கர்னல் வில்லியம் தோபியாஸ் ரிங்கல் தோபே கிறிஸ்துவின் திருப்பணிக்காக இந்தியா செல்ல தன்னை லண்டன் மிஷனரி சங்கத்தின் மூலம் அர்ப்பணித்தார். வாலிப வயது ரிங்கல் தோபைக்கு திருமண நிச்சயம் நடைபெற்று இருந்தது. மிஷனரியாக இந்தியா சென்றால் திருமணம் செய்ய மாட்டேன் என்று அப்பெண் கூறிய போது சற்றும் தன் வாழ்வை எண்ணாமல் கிறிஸ்துவுக்காக இந்தியா வந்தார். குறிப்பாக 1806 ஏப்ரல் 25 இருண்டு கிடந்த தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு நற்செய்தி மூலம் ஒளி கொடுக்கவும் வாழ்வில் முன்னேற்றம் பெறவும் வந்தார். அவர் மட்டும் ஒருவேளை வராது இருந்தால் நமது வாழ்வு மறக்கப்பட்ட வரலாற்றில் கூறியபடி நமது முன்னோர்களின் அடிமை வாழ்வுதான் வாழ்ந்திருக்க வேண்டும். இயேசு தமது சீடர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்து பின்பற்ற கடவன் என்றார். பேதுரு, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, சிலுவை வேண்டாம் என்றபோது, அப்பாலே போ சாத்தானே என்று அதட்டினார். ரிங்கல் தோபே தன்னை வெறுத்தார். கிறிஸ்துவின் சிலுவையை எடுத்து பாடுகளை சகித்தார். மகிமையாய் ஊழியத்தில் வெற்றி சிறந்தார். நாமும் கிறிஸ்துவின் சிந்தையை நிறைவேற்றி வாழ்வில் சான்றுகளாக நிலைநிற்போம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.